மாணவர்களே, நாம் இப்போது காண இருக்கின்ற பகுதி 22.2 கனவளவிற்கான சூத்திரங்களை அமைத்தல். சூத்திரங்கள் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஏற்கனவே உதாரணமாக சதுரம் ஒன்றின் பரப்பளவு எனும்போது, சதுரம் ஒன்றின் பரப்பு சமன் அதன் ஒரு பக்கத்தின் வர்க்கம், செவ்வகத்திற்கு நீளம் தர அகலம் போன்ற கணிதத்திலும் அவ்வாறே விஞ்ஞானத்திலும் கூட சூத்திரங்கள் உள்ளன. நாம் இப்போது கனவளவிற்கான சில சூத்திரங்களை கவனிப்போம். இங்கு தரப்பட்ட கன உருவை கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் முதலாவது செயற்பாடாக கன உருவின் கனவளவிற்கான சூத்திரம் ஒன்றை அமைப்போம். கன உருவின் கனவளவிற்கான முடிவு எங்களுக்கு தெரியும் தானே? எதனை பெருக்க வேண்டும் என்பது, அதாவது நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை பெருக்கினால் கிடைப்பதுதான் இது போன்ற கன உரு ஒன்றினது கனவளவு ஆகும். எனவே நாம் கன உருவின் கன அளவு சமன் நீளம் தர அகலம் தர உயரம் என எழுதிக் கொள்ள முடியும். இதனை எவ்வாறு நாம் ஒரு சூத்திரமாக உருவாக்கலாம் என்பதை பார்ப்போம். இப்போதே அது ஒரு சொற்களினாலான சூத்திரமாகத்தான் உள்ளது. நாம் இதனை குறியீடுகளினாலான சூத்திரமாக மாற்றி எழுதிக் கொள்வோம். எனவே நாம் கனவளவை B என குறிக்கப் போகின்றோம். வால்யூம் என்றபடியால் B என குறிப்போம். நீளத்தை நாம் இங்கு A என குறித்துள்ளபடியால் A எனவும், அகலத்தை B என குறித்துள்ளபடியால் B எனவும், உயரத்தை C என குறித்துள்ளோம், C எனவும் குறிக்கலாம். எனவே B சமன் A தர B தர C. இதனை ABC எனவும் கொள்ளலாம். B சமன் ABC எனவும் குறித்துக் கொள்ள முடியும். எனவே கனவளவு V சமன் ABC எனவும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். இந்த A தர B தர C என்பதை பெருக்கினால் நாம் எழுத வேண்டிய வடிவம் இது. இப்பொழுது அடிப்பரப்பு A தர B ஐ நாம் அடியின் பரப்பு என குறிப்பிடலாம். என் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினால் இதோ மேற்பக்கம் இருக்கின்றது போல் அடியில் ஒரு பரப்பு கிடைக்க வேண்டும். எனவே A தர B என்பதை அடியின் பரப்பு எனவும் குறிப்பிட முடியும். எனவே இங்கு A என்பது அடியின் பரப்பு. எனவே அந்த அடிப்படையில் நாம் A தர Bற்கு பதிலாக அடிப்பரப்பு A என கருதுவோமானால் B சமன் A தர C, அதனையும் B சமன் AC எனவும் குறிப்பிட்டுக் கொள்ளலாம், எனவும் எழுதலாம். அதாவது கனவளவு சமன் அடியின் பரப்பு தர உயரம் என்ற அர்த்தத்திலும் நாம் பயன்படுத்த முடியும். அதாவது இரண்டு தொடர்புகள். நாம் ஒன்று B சமன் ABC நீள அகல உயரம், மேலும் ஒன்று கனவளவு V சமன் அடியின் பரப்பு தர உயரம் ஆகிய இரண்டு சூத்திரங்களை நாம் கன உரு ஒன்றின் கனவளவை காண்பதற்காக பயன்படுத்த முடியும். இதனையே நாம் சூத்திரம் என கூறுகின்றோம். இது கணிதத்தில் உள்ள ஒரு அடிப்படை சூத்திரங்கள். அதாவது இவை எப்போதும் யாரும் எங்கும் பயன்படுத்த முடியும். இப்பொழுது நாம் சதுரமுகியின் கனவளவுக்கான சூத்திரத்தை உருவாக்கும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம். இங்கு காட்டப்பட்டுள்ள வடிவத்தை கவனித்தால் உங்களுக்கு விளங்கும். இதன் நீளம், அகலம், உயரம் மூன்றுமே சமனாக உள்ள ஒரு கனவுரு. இதனை நாம் விசேட பெயர் சதுரமுகி என அழைப்போம். இதனை பக்கம் ஒன்றின் நீளம் A உடைய சதுரமுகி என கூறுவோம். அப்படியென்றால் இதனை பெருக்கும் போது ஒரு பக்கம் ஒன்றின் நீளத்தையே 3 தடவை பெருக்கினால் தானே எமக்கு கன அளவு கிடைக்கும். அவ்வாறு 3 தடவை பெருக்கினால் அதனை பக்கத்தின் கனம் என குறிப்பிடலாம் தானே. எனவே கன அளவு என்பது சதுரமுகிக்கு அதன் பக்கம் ஒன்றின் நீளத்தின் 3ஆம் அடுக்கு. 3 தடவைகள் பெருக்குதல். பக்கம் ஒன்றின் நீளம் தர பக்கம் ஒன்றின் நீளம் தர பக்கம் ஒன்றின் நீளம். ஆனால் நாம் குறியீட்டில் பக்கம் ஒன்றின் நீளத்தை A என குறிப்பிடுகின்றோம் என்றால், கனவளவை B என குறிப்பிடுகிறோம் என்றால், கன அளவு V சமன் A தர A என அமையும். அப்படி என்றால் A 3 தடவை பெருக்குவதை நாம் A கணம் என குறிப்பிடுவோம். எனவே கனவளவு V சமன் A கணம் என அமையும். எனவே இதுதான் ஒரு சதுரமுகியின் கனவளவிற்கான சூத்திரம். இது உலகமெங்கும் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முடிவு. இப்பகுதியில் உதாரண வினா ஒன்றை கவனிப்போம்.
கனவுரு ஒன்றின் பக்க அளவுகள் 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் ஆகும். முதலாவது வினா, இது இங்கு காட்டப்பட்டுள்ளது போன்ற கனவுரு நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர், உயரம் 5 சென்டிமீட்டர். இக்கனவுருவின் கனவளவை காண்க. இரண்டாவது வினா, இக்கனவுருவின் கனவளவுக்கு சமனான கனவளவை கொண்ட வேறொரு கனவுருவின் அடி சதுர வடிவை உடையது. அக்கனவுருவின் உயரம் 4 சென்டிமீட்டர் எனின் அடியினது பக்கம் ஒன்றின் நீளத்தை காண்க. அதாவது வினா 2, உங்களுக்கு மேலதிக விளக்கம் தேவை என்றால் சற்று மீண்டும் வாசித்து பார்க்கலாம். இதோ இந்த கனவுருக்கு சமனான கனவளவை உடைய ஒரு வடிவம், ஆனால் அதன் அடி பரப்பு சதுர பரப்பாகும். உயரம் 4 என்றால் அந்த அடியின் பரப்பு யாது என கண்டு அதன் ஒரு பக்கம் யாது என கணிக்க முடியும். நாம் விடைகளை பெறும் முறையை பற்றி தொடர்ந்து கவனிப்போம். முதலாவது பகுதிக்கான விடை, கனவுருவின் கனவளவிற்கான தொடர்பு தெரியும் எமக்கு. நீளம் தர அகலம் தர உயரம். அதனை சூத்திரமாகவும் நாம் v = abc என எழுதிக் கொள்ளலாம். இங்கு a என்பது நீளம், b என்பது அகலம், c என்பது உயரம் என எடுத்துக்கொண்டால் 10, 8, 5 ஆகியவற்றை சென்டிமீட்டர்களில் பிரதியிட வேண்டும். பின்னர் இவற்றை பெருக்கி 10ஐயும் 8ஐயும் பெருக்கும் போது 80 கிடைக்கும். 80ஐ 5ஆல் பெருக்கினால் 400 கிடைக்கும். சென்டிமீட்டர்களை 3 தடவை பெருக்குகின்றோம். எனவே சென்டிமீட்டர் கனம் என்ற விடை கிடைக்கும். அதாவது கனவுருவின் கனவளவு 400 சென்டிமீட்டர் கனம். வினாவின் இரண்டாம் பகுதி இவ்வாறு இருக்கின்றது. இக்கனவுருவின் கன அளவுக்கு சமனான கனவளவை கொண்ட வேறொரு கனவுருவின் அடி சதுர வடிவை உடையது. அக்கனவுருவின் உயரம் 4 சென்டிமீட்டர் எனின் அடியினது பக்கம் ஒன்றின் நீளத்தை காண்க. இதோ இந்த கனவுருவினது கனவளவு தான், ஆனால் இந்த அடியானது ஒரு சதுரமாக உள்ளது. உயரம் 4 சென்டிமீட்டராக இருந்தால் அந்த அடியின் பரப்பை காண்போம். பிறகு பக்கத்தின் நீளத்தை காண்போம். இதோ கவனித்துக் கொள்ளுங்கள். இதுதான் அந்த கனவுரு. இந்த கனவுருக்கு நீளம் 10, அகலம் 8ஆக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த கனவுருவின் அடிப்பகுதி ஒரு சதுரமாக உள்ளதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமனான நீளமாகவும் இந்த உயரம் 4 சென்டிமீட்டராகவும் உள்ளது. ஆனால் கன அளவு இரண்டுமே சமன்தான் என்றால் நாம் இப்பொழுது இதன் கன அளவை அடியின் பரப்பு தர உயரம் என எழுதுகின்ற சூத்திரத்தை எடுத்து நோக்குவோம். கனவுருவின் கனவளவை எமக்கு தெரியும். அடியின் பரப்பு தர உயரம் என எழுதலாம். அதன்படி நாம் அதே 400 கனவளவை உடைய கனவுரு என்றபடியால் கனவளவிற்காக 400ஐ பிரதியிட்டு அது அடியின் பரப்பையும் குறிப்பிட்ட கனஅளவின் உயரம், குறிப்பிட்ட கனவுருவின் உயரம் 4 சென்டிமீட்டர் என கூறப்பட்டுள்ளதால் 4ஐயும் பெருக்கினால் எமக்கு 400 வரத்தக்க வகையில் நாம் சமன்பாட்டை எழுதுகிறோம். எனவே 400 சமன் அடி A தர உயரம் 4 என அமைய வேண்டும். இனி உங்களுக்கு தெரியும் தானே, 400 என்பது Aயினதும் 4னதும் பெருக்கத்திற்கு சமன் என்றால் A என்பது எதற்கு சமன் என காண வேண்டும் என்றால் 400ஐ 4ஆல் பிரித்து நாம் Aயினது பெறுமதியை கண்டுபிடிக்க முடியும். ஒரு பெறுமதியின் 4 மடங்கு 400 என்றால் அந்த பெறுமதி 400ஐ 4ஆல் பிரிப்பதற்கு சமனாகத்தானே இருக்க வேண்டும். எனவே A சமன் 400/4 100 என கிடைக்கும். அதாவது 100 சென்டிமீட்டர் வர்க்கம் அடியின் பரப்பு தானே என்றபடியால். இனி இதிலிருந்து ஒரு பக்கத்தின் நீளத்தை எவ்வாறு காண்பது என பார்ப்போம். அடி என்பது இங்கு சதுரம் என குறிக்கப்பட்டுள்ளது. எமக்கு தெரியும் சதுரத்தின் பரப்பு என்பது பக்கம் ஒன்றின் வர்க்கம். எனவே அந்த பக்கம் ஒன்றின் வர்க்கம் தான் 100ற்கு சமன். எனவே அந்த பக்கம் ஒன்றின் நீளம் 100னது வர்க்க மூலத்திற்கு சமனாக இருக்க வேண்டும். எனவே 100னது வர்க்க மூலம் என பார்க்கும்போது அது 10 என அமையும். எனவே 10 சென்டிமீட்டராக அமையும். இந்த விடைகளை நாம் வேறு பல விளக்கங்களின் அடிப்படையிலும் பெற முடியும். இதுதான் அந்த
சதுர அடி என கொள்வோம். பக்கங்கள் எக்ஸ் என எடுத்துக்கொள்வோம். அவ்வாறெனில் எக்ஸ் தர எக்ஸ் வர்க்கம் தான் 100ற்கு சமனாக இருக்க வேண்டும். அதாவது 100 என்பது 10ன் வர்க்கம். இதிலிருந்து எக்ஸ் சமன் 10 சென்டிமீட்டர் என்ற முடிவையும் நாம் பெற முடியும். கனவளவு தொடர்பான பிரச்சினைகளை தீர்த்தல் என்ற பகுதியில் உங்களுக்கு பயனுடைய சில பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பாக நாம் இங்கு கவனிப்போம். அந்த வகையில் தொடர்ந்து நடைபெறவுள்ள ஒரு சிறு சம்பாஷணையை கவனியுங்கள். என்ன இது? எல்லா கேக் பெட்டிகளையும் எப்படி ஒரு பெட்டியில அடுக்கிறது? என்னப்பா பண்ற? இல்லப்பா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல சண்டை போடுறாங்க. எனக்கும் அதுல ஒரு பிளேஸ் இருக்கு. அதுக்காக இந்த கேக் பெட்டிகளை அம்மா செய்து கொடுத்தாங்க. அதையெல்லாம் இந்த ஒரு பெட்டிக்குள்ள எப்படி அடுக்கலாம்னு யோசிச்சேன். அடுக்க முடியலப்பா. ஏன் அப்படி ஒரு பெட்டியில எல்லா பெட்டிகளையும் வைக்கணும்னு நினைக்கிற? அப்படி வச்சா எனக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போக ஈஸியா இருக்குமே, அதனாலதான் அப்படி வச்சேன். சரி, நான் சொல்றேன், அதுபடி செய்வோம். முதல்ல இந்த ஒவ்வொரு கேக் பெட்டிகளுடைய கனவளவு அளப்போம். அப்புறம் அவைகளோட கனவளவும் இந்த பெட்டியுடைய கனவளவும் சமனா இருக்குமா இருந்தா நம்ம இதெல்லாம் ஒரு பெட்டிக்குள்ள அடுக்க முடியும். இங்கு காட்டப்பட்ட தந்தை மகன் உரையாடலில் இது போன்ற பிரச்சனை ஒன்றை பற்றித்தான் கதைத்துக் கொண்டார்கள். இது போன்ற ஒரு பெரிய கார்ட்போர்ட் பெட்டியில் இவ்வாறு சிறிய பகுதிகளை எவ்வளவு கூடுதலாக அடுக்க முடியும் என்பதை பற்றித்தான். உண்மையில் இந்த பெரிய பெட்டியினுள் இந்த சிறிய பெட்டிகளை முழுமையாக அடுக்க வேண்டுமென்றால் ஏதேனும் ஒரு வகையில் இடைவெளி இல்லாது அடுக்க முடிந்தால் நாம் என்ன செய்ய முடியும் என்றால், பெரிய பெட்டியினது கனவளவை சிறிய பெட்டியினது கனவளவால் பிரித்து எத்தனை பெட்டிகளை அடுக்கலாம் என நாம் கண்டுபிடிக்க முடியும். அல்லது நாம் ஒரு நீள வாக்கில் அடுக்கி செல்ல வேண்டும் என்றால் ஒரு பெட்டி அடுத்த 2வது 3வது 4வது என அடுக்க முடிந்தால் ஒரு வரிசையில் எத்தனை வைக்கலாம் என்பதை பற்றி சிந்திக்கணும். அகல பக்கமாக எத்தனை வைக்கலாம் என்பதை சிந்திக்கலாம். எனவே ஒரு தட்டில் எத்தனை வைக்கலாம் என்பதை பற்றி சிந்திக்கலாம். 2 தட்டுகளில் எத்தனை என்பதை பற்றி சிந்திக்கலாம். 3 தட்டுகள் வைக்க முடிந்தால் 3 தட்டுகளில் வைக்கலாம். அதுவும் எந்த வகையில் வைப்பதால் நாம் கூடுதலாக அடுக்க முடியும் என்பதை பற்றியும் சில வேளை நீங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கலாம். சில வேளை இதே பெட்டியை நீளத்தை நிலைக்குத்தாக வைக்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட முடியும். எனவே இவ்வாறான பிரச்சனைகளை தீர்க்கும்போது இது போன்ற சிந்தனைகளை மாணவர்கள் பின்பற்ற வேண்டும். மாணவர்கள் தொடர்ந்து பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி 22.2 மேற்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த பயிற்சி.